வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பால் கொழுக்கட்டையும் கார பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்கிட்ட கொழுக்கட்டை மாவு இருந்ததுங்க, அதை வச்சு நாங்கள் இது ரெண்டுமே பண்ணியிருந்தேன். ரொம்ப சாஃப்டான கார பிடி கொழுக்கட்டையும் கூடவே செய்திருந்தேங்க. இது போல் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அருமையான இந்த கொழுக்கட்டை ரெசிபீஸ்லாம் நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. முதல்ல பால் கொழுக்கட்டைக்கு நான் ஒரு டம்ளர் கொழுக்கட்டை மாவு இருந்தது, அதை எடுத்துட்டேன். ஒரு 3/4 கப் அளவு பொடித்த வெல்லம், 1/2 கப் அளவு துருவின தேங்காய், இதெல்லாம் எடுத்து. இப்போ தேங்காயை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முதல் பால் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இது நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிடலாங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். முதல் பால், 2ஆம் பால் இது வச்சு தான் நான் இந்த பால் கொழுக்கட்டையும் செய்திருந்தேங்க. இது நல்லா பிழிஞ்சு வடிகட்டி ஒரு 1/2 டம்ளர் வந்தது, அதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ 2வது பாலுக்கு நம்ம அதே அந்த பிழிஞ்ச அந்த தேங்காய் சக்கையை திரும்பி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு 1/2 டம்ளர் வந்ததுங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு பேசின் எடுத்துகிட்டு நம்ம அதில் கொழுக்கட்டை மாவு போட்டுட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கலாங்க. இப்போ யூஸ்வலாக செய்கிற மாதிரி கரண்டி காம்பில் நம்ம இதை கலரிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ இதில் நல்லா இதுக்குள்ளே கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக பிரிஞ்சுக்கலாங்க. கலரிக்கலாம். நல்லா தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. என்கிட்ட கொழுக்கட்டை மாவு இருந்தது, அதனால் இந்த கொழுக்கட்டை பண்ணியிருந்தேங்க. ரொம்ப நாளாக பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இப்போ இதை போல் நல்லா கிண்டிட்டு நம்ம கையிலையும் நல்லா உருட்டிக்கலாங்க. இப்போ துளி இதில் நல்லெண்ணெய் லைட்டாக அப்படியே ஊற்றிட்டு கிளறிக்கலாம். கையில் இதை போல் நல்லா உருட்டிட்டு நம்ம கொஞ்சம் மாவு எடுத்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாங்க. அரை நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த போல் சைஸுக்கு நம்ம உருட்டிக்கலாம். உருட்டியும் வச்சிடலாம், நீட்டாகவும் அப்படி போடலாங்க. இது போல் எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பால் கொழுக்கட்டைக்கு நம்ம வெல்லம் கரைச்சிக்கலாங்க. வெள்ளைப்பாக்கு வச்சுக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பொடித்த இந்த வெல்லம் போட்டு நல்லா கரைய விட்டுடலாங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்தது வடிகட்டிக்கலாம். நல்லா ஓரளவு எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாங்க. நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் அதில் வச்சுட்டு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக இப்படி சூடு வரட்டோங்க, கொதிக்கட்டும். நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த மாவு, கொழுக்கட்டை மாவை ஒரு பாதி உருண்டை மட்டும், பாதி அளவு உருண்டை இதில் போட்டுக்கலாங்க. பாதி அளவு போட்டுட்டு இது நல்லா வெந்ததும் ஓரமாக அப்படியே ஒதுக்கி விட்டுட்டு மீதி பாதியும் நம்ம போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டுங்க. இப்போ இது பாதி அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கரண்டியால் மெதுவாக ஓரமாக ஒதுக்கி விட்டுடலாம். இப்போ அடுத்த பாதியும் உருட்டி வச்சுருந்த உருண்டை இதில் போட்டுட்டு ஃபுல்லுமே நம்ம நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாமே பாதி அளவு வெந்துருச்சு. நல்லா ஒரு இது போல் கிளறிக்கலாம்.
மெதுவாக அப்படி கிளறிக்கலாங்க. போட்டாம்பளி எல்லாமே வெந்துடுச்சுங்க. ஓரளவு வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருந்த வெள்ளைப்பாகு இதில் ஊற்றிக்கலாங்க. நல்லா அப்படி கிளறிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நல்லா வெந்துட்டுருக்குது. இந்த உருண்டையெல்லாம் நல்லா வெந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற தேங்காய் பால், 2ஆம் தேங்காய் பால் இதில் ஊற்றிடலாங்க. இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் அப்படி கொதித்ததும் நம்ம முதல் பால் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முதல் பால் ஊற்றிட்டு மேலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வாசனைக்கு போட்டுக்கலாம். கலந்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாங்க. நல்ல டேஸ்டியான பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. ரொம்ப அருமையான இந்த பால் கொழுக்கட்டை நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். இதில் தேங்காய் பால் இருக்கிறதால ரொம்ப நல்லதுங்க. வர இதனால் நேரம் கழித்து நம்ம சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இது திக்காக அப்படி ஆகிடுங்க. அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி இதை ஒரு கிண்ணத்தில் இது போல் சர்வ் பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ வாங்க கார கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் நம்ம இடியாப்பம் மாவு எடுத்து வச்சுக்கலாங்க. துருவின தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துட்டேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துட்டேங்க. அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாங்க. இது தாளிக்கிற இந்த டயத்துக்குள்ளேயே நம்ம இந்த தேங்காய், ஜீரகம், மிளகாய் இது மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு மிளகாய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை போல் கொரன்னு எடுத்து வச்சிடலாங்க. அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கடுகு உளுத்தம்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுது இதில் போட்டுடலாங்க. லைட்டாக அப்படியே வதக்கிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 டம்ளர் இடியாப்பம் மாவுக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் கூட இது தண்ணி ஆட் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு நல்லா இப்படி லைட்டாக கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சரிசி மாவு, இடியாப்பம் மாவை இப்படி மேலே அப்படி தூவிட்டு கரண்டியால் கிளறிக்கலாம். 1 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கெட்டியாகிடுங்க. இப்போ கிளறிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இன்னொரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கிறதால கையிலையும் தொட முடியாது. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. எடுத்து பார்க்கலாம். கையில் இப்படி உருட்டிட்டு நம்ம பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி இந்த இடியாப்பத்தட்டில் வச்சிடலாங்க. நல்லா அழுத்தி இப்படி பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் வேணால் தொட்டுட்டு பிடி கொழுக்கட்டையை பிடிச்சிடலாம். இது போல் அப்படியே பிடிச்சி எடுத்து வச்சிடலாங்க. கொழுக்கட்டையை பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு
2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதிச்சதும் இந்த தட்டை எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்ல டேஸ்டியான காரக்கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. கொழுக்கட்டை இது போல் வெரைட்டியாக நம்ம செஞ்சு கொடுத்து பசங்களை பெரியவங்களை எல்லாரையுமே அசத்தலாங்க. இது ஆவியில் வேக வச்சு எடுத்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, வயசானவங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த டேஸ்டியான இந்த கொழுக்கட்டை ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.